பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். என்னோட கூட கொலேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளையினால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்து குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. ஆமீன். அதாவது நம்மளோட குற்றங்குறைகளை இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறது. நம்மளோட பாவங்களையும் நம்மளோட அந்த விருத்த சேதனம் இல்லாததுனாலையும் நம்ம செஞ்ச அக்கிரமங்கள்னால எல்லாத்தையும் என்ன செய்யறான், அவரோட கூட நம்மளை உயிர்ப்பிக்கும்படி அந்த பாவத்தை அக்கிரமத்தை எல்லாம் என்ன செய்யறாரு, அக்கிரமங்கள் எல்லாம் உங்களுக்கு மன்னித்து. சோ இயேசு கிறிஸ்து அந்த அக்கிரமத்தை எல்லாம் மன்னிக்கிறதுனால சிலுவையில நம்மளோட பாவத்தை எல்லாம் அவரும் அரைஞ்சிட்டாரு. அவரோட கூட உயிர் தெழும்படி அந்த உயிர் தெழும் வல்லமையில அதுல நம்ம பங்கு பெறுறதுக்கு என்ன செஞ்சிருக்காரு, நம்ம அக்கிரமங்கள் நம்மளோட பாவ இது எல்லாத்தையும் அவர் அரைஞ்சிட்டாரு, அவர் மன்னிச்சுட்டாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு எதிரடியா நமக்கு அகெயின்ஸ்டா போட்டு இந்த கையெழுத்து எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாராம், நமக்கு விரோதமாக இந்த கையெழுத்து குலைத்து அது எல்லாத்தையும் அந்த நமக்கு அகெயின்ஸ்டா போட்டு இந்த கையெழுத்தெல்லாம் குலைச்சிட்டு அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து. சோ நம்மளுக்கு அகெயின்ஸ்டா எழுதியிருந்த அந்த தீர்ப்பு எல்லாத்தையும் அவர் குலைச்சு, எதனால அவர் நமக்காக பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டு நம்ம அவரோட உயிரோடு எழுந்துக்கணுன்றதுக்காக என்ன பண்ணாரு, நம்ம குற்றங்குறைகள் பாவங்கள் எல்லாம் நம்ம விருத்த சேதனம் இல்லாமல் செஞ்ச எல்லாத்தையுமே நம்ம மன்னிச்சுட்டாரு. மன்னிச்சதோடு இல்லாம நமக்கு அகெயின்ஸ்டா இருந்த அந்த எல்லா கையத்தையும் குலைச்சு போட்டு சிலுவையில அரைஞ்சு அவருக்கு ஒப்பா உயிர் தேர்தல நம்ம பங்கு கொள்ள அவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கார். சோ இந்த மன்னிப்பை நம்ம அசட்டை பண்ணிடாதபடிக்கு நமக்கு கிடைச்ச இந்த மன்னிப்பு, இந்த பாவ மன்னிப்பு, இந்த விடுதலை, இந்த ரட்சிப்பை அசட்டை பண்ணாதபடிக்கு தேவனை சார்ந்து கொண்டு இனி பாவம் செய்யாதபடிக்கு தேவனை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சியோட வாழ்க்கை வாழ தேவனை பிரதிபலிக்க நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம பாவங்களை அவர் மன்னித்ததுக்காக அவருக்கு நன்றியோடு இருப்போம். வாங்க ஜபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் குற்றம் குறைகள் பாவங்களை நீ சுமந்து உமோடு கூட உயிர்த்து பங்கு கொள்ளும்படி எங்கள் பாவங்கள் எல்லாம் நீர் மன்னித்தீர். அதோடு மாத்திரம் இல்லாமல் எங்களுக்கு எதிராக எழுதப்பட்டிருந்த எல்லா கைத்தையும் ஆண்டவரே அது இராதபடிக்கு எங்கள் நடுவிலிருந்து அதை குலைத்து போட்டு ஆண்டவரே சிலுவையில அறைந்து விட்டதுக்காக நன்றி. எங்களுக்காக ஆண்டவரை மன்னித்து உம்ம சாயல்ல எங்களை மாற்றிக்கொண்டு வருவதற்காக நன்றி. இனி நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உம்ம போல சாட்சியாக வாழ்க்கை வாழ ஒருவருக்கு ஒரு உண்மைத்துவமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். உமது வெளியேற பெற்ற மன்னிப்புக்காக உமக்கு கோடானு கோடி நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன், ஆமீன். God bless you.